Good morning, students. Today we are going to see in the 12th standard commerce liberalization, privatization, and globalization. Liberalization, privatization, and globalization. இதை எல்பிஜின்னு சொல்லுவோம். எல் மீன் ஃபார் லிபரலைசேஷன், பி ஃபார் ப்ரைவேட்டிசேஷன், ஜி ஃபார் குளோபலைசேஷன். தமிழில் சொன்னோன்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவ் வி ஆர் ஃபாலோயிங் தி எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். In the year 1991, India approached the International Bank for Reconstruction and Development, IBRD, popularly known as World Bank, and the International Monetary Fund, IMF, and received $7 million as loan to repay the external borrowings. வெளிநாட்டு கடன்களை தீர்ப்பதற்காக, வெளிக்கடன்களை, புறவகை கடன்களை தீர்ப்பதற்காக இந்தியா 1991 உலக வங்கியிட்டிருந்து, சர்வதேச நாணயத்திலிருந்து, நாணய நிதியத்திலிருந்து $7 மில்லியன் கடனாக பெற்று அந்த கடன்களை, பிற நாட்டு கடன்களை தீர்த்தது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி அந்த நேரத்தில் இருந்தது. These international agencies expected India to liberate and open up economy by removing the restrictions on private sector and remove trade restrictions between India and other countries. இந்த உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியம், IMF, IBRD, இந்த ரெண்டு அமைப்புகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வணிக தடைகளை, வர்த்தக தடைகளை, இந்தியாவுக்குள்ளே உள்ள தடைகளையும் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அனுப்பும் போதும், அதுமாதிரி இந்தியாவிலேருந்து சரக்குகளை, சேவைகளை பிற நாடுகளுக்கு அனுப்பும் போதும் பெறும்போதும் உள்ள தடைகளை, அதில் உள்ள கட்டுப்பாடுகளை, தடைகளையும் கட்டுப்பாடுகளையும், வர்த்தக தடைகளையும் வர்த்தக கட்டுப்பாடுகளையும் நீக்குவதற்கு இந்த உலக வங்கி பரிந்துரை செய்தது. These international agencies expected India to liberalize and open up the economy. பொருளாதாரத்தை திறந்து விடுமாறும், பொருளாதாரத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத வகையில், தனியார் துறைக்கு முழுமையாக சுதந்திரம் அளிக்கும் வகையில், தனியார் துறைக்கு உள்ள கட்டுப்பாடுகளை எல்லாம் அகற்றக்கூடிய வகையில், வர்த்தக தடைகள், வர்த்தக கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கக்கூடிய வகையில் தொழில்துறையை தாராளமயமாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கோரினார்கள். இந்தியாவும் ஒரு முடிவு எடுத்துச்சு. இந்தியா அக்ரீடு டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க். இந்தியா அக்ரீடு டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF and announced a new economic policy which consists of the wide range of economic reforms. நிறைய பொருளாதார சீர்திருத்தங்களை இந்தியா 1991 அறிவித்து இந்த தாராளமயமாக்கல்ங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டது. இந்தியா அக்ரீட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF அண்ட் அனௌன்ஸ்டு நியூ எக்கனாமிக் பாலிசி. புதிய பொருளாதார கொள்கையை இந்தியா கட்டமைப்பு செய்து அறிவித்தது. The new set of economic reforms is commonly known as LPG. இந்த புதிய பொருளாதார கொள்கைங்கிறது LPG என்று அழைக்கப்படுகிறது. L for liberalization, P for privatization and G for globalization. Dimension of new economic policy. இதனுடைய டைமென்ஷன், புதிய பொருளாதார கொள்கையினுடைய டைமென்ஷன்ஸ், இதனுடைய டைமென்ஷன்ஸ் என்னென்னு கேட்டால் 3 டைமென்ஷன் சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னோம்ல, லிபரலைசேஷனுங்கிறது ஒரு பரிமாணம், ப்ரைவேட்டிசேஷனுங்கிறது இன்னொரு பரிமாணம். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைமென்ஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசியில் தேர் ஆர் 3 டைமென்ஷன்: லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிசேஷன் அண்டு குளோபலைசேஷன். இந்த புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது உலக அளவில் டங்கல் டிராஃப்ட்
ஆர்தர் ட்ரங்கல்ங்கிறவர் இதை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் உருவாக்கி கொடுத்த அந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய அடிப்படையில் தான் உலக நாடுகள் பல நாடுகள் தங்கள் நாடுகளில் இந்த தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல்ங்கிற புதிய பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வர்த்தக உடன்பாடுகளுக்கு அங்கீகாரம் தருகிறார்கள். மீனிங் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். மீனிங் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன? லிபரலைசேஷன் ரெஃபர்ஸ் டு லாஸ் ஆர் ரூல்ஸ் being liberalized or relaxed by a government. ஒரு அரசாங்கம் தன்னுடைய சட்டங்களை, நடைமுறைகளை, கட்டுப்பாடுகளை குறைத்து கொள்வது அல்லது நீக்கிக் கொள்வதற்கு பேர் லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் ரெஃபர்ஸ் டு லாஸ் ஆர் ரூல்ஸ் பீயிங் லிபரலைஸ்டு. சட்டங்களை, சட்ட நெறிமுறைகளை, விதிகளை அரசாங்கம் தாராளமயமாக்குகிறது. மீன்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதிலேருந்து சட்டத்திலேருந்து சில விலக்குகளை, விதி விலக்குகளை கொடுக்குறாங்க. அந்த சட்ட தடைகளை அகற்றுவதற்கான உத்தரவை இடுறாங்க. ஸோ லிபரலைசேஷன் ரெஃபர்ஸ் டு லாஸ் ஆர் ரூல்ஸ் பீயிங் லிபரலைஸ்டு ஆர் ரிலாக்ஸ்டு பை a government. Liberalization means relaxation of various government restrictions. Liberalization means relaxation of various government restriction in the areas of social and economic policies. சமூக பொருளாதார கொள்கைகளில் நிறைய ரிலாக்ஸேஷன், அந்த கட்டுப்பாடுகளை நீக்கிக்கிறாங்க, விதிமுறைகளை குறைச்சிக்கிறாங்க. in order to make economies free to enter into the market and establish their own venture in the country. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அல்லது செய்து வரக்கூடிய தொழிலை மேம்படுத்துவதற்கு உள்ள தடைகளை, கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்கிடுறாங்க. லிபரலைசிங் தி ட்ரேடு பாலிசி. வர்த்தக கொள்கைகளையும் லிபரலைஸ் பண்ணுறாங்க. லிபரலைசிங் த ட்ரேடு பாலிசி பை த கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ரிமூவல் ஆஃப் டேரிஃப். வரி விகிதங்களை அகற்றுகிறார்கள். வரிகளை மினிமைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப குறைச்சிட்றாங்க அல்லது வரி விகிதங்களை அகற்றுகிறார்கள். சப்சிடிஸ், மானியம் கொடுக்கறது கிடையாது. கட்டுப்பாடுகளை நீக்கிடுறாங்க. எந்த விதமான தடையும் இல்லாமல் பொருள்களும் சேவைகளும் நாடுகளுக்கு இடையே பரிமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அதை தான் நம்ம லிபரலைசேஷன்னு சொல்கிறோம். லிபரலைசிங் தி ட்ரேடு பாலிசி பை த கவர்மெண்ட் includes the removal of tariff, subsidies and other restrictions. எதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ரிமூவல் ஆஃப் டேரிஃப்ஸ், சப்சிடிஸ், மானியம் கொடுக்கறது கிடையாது, யாருக்குமே மானியம் கிடையாது அப்படின்னுறாங்க. அண்ட் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மற்ற கட்டுப்பாடுகளையும் அகற்றி விடுகிறார்கள். ரிமூவல் ஆஃப் டேரிஃப், சப்சிடிஸ் அண்ட் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். எந்த நாட்டிலேருந்து வேணாலும் பொருள்களை அனுப்ப முடியும். எந்த நாட்டிலேருந்து வேண்டுமானாலும் பொருள்களை, சேவைகளை எளிதாக பெற முடியும். நாடுகளுக்குள்ளே உள்ள சட்டத்திட்டங்களை, கட்டுப்பாடுகளை, வரி விகிதங்களை முழுமையாக நீக்கிவிடுதலுக்கு பிறகு தான் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். Liberalization is the result of new industrial policy which abolished the license system or license raj. அதாவது இந்தியாவில் ஒரு தொழில் செய்யணுன்னா அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதி பெறக்கூடிய லைசன்ஸ் சிஸ்டம்ங்கிறத கம்ப்ளீட்டாக நீக்கிடுறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட துறைகள்லேருந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறைகள்லேருந்து முன் அனுமதி பெற வேண்டும். இந்த அனுமதி பெறுவதற்கே காலதாமதமாகும். இந்த லிபரலைசேஷனில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அனுமதி அப்படிங்கிறதே தொழில்துறைக்கு முன் அனுமதி பெற வேண்டும்ங்கிற அந்த அனுமதிங்கிற முறையே ஒழிக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. Liberalization is a result of new industrial policy which abolished the license system or license raj. யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கம் என்கரேஜ் பண்ணுகிறது. அவர்களை, தொழில் முனைவோர்களை
முடுக்கிவிடுகிறது. அனுமதி முறைங்கிறது இங்கே நீக்கப்படுகிறது, அகற்றப்படுகிறது. Forms of liberalization. The government of India has adopted several measures of liberalization. Some of these measures are as under. அதில் லிபரலைசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், தொழில்துறைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடிய முறை. இன் இந்தியா இட் வாஸ் மேண்டேட்டரி டு அப்டைன் லைசன்ஸ் பிஃபோர் லிபரலைசேஷன் ஃபார் செட்டிங் அப் சர்டன் இண்டஸ்ட்ரி. முன்னாடி லிபரலைசேஷனுக்கு முன்னாடி இந்தியாவில் தொழில் தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழில் தொடர்பான சம்பந்தப்பட்ட துறைகள்கிட்ட அனுமதி பெற வேண்டும்ங்கிற நிலை இருந்துச்சு. இன் இந்தியா இட் வாஸ் மேண்டேட்டரி டு அப்டைன் லைசன்ஸ் பிஃபோர் லிபரலைசேஷன் ஃபார் செட்டிங் அப் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஆஃப்டர் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கிய பிறகு, புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்து தாராளமயமாக்கலுக்கு பிறகு, ஆஃப்டர் லிபரலைசேஷன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸப்ட் 6 ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் வேர் லிபரலைஸ்டு, தட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் அப்டைனிங் லைசன்ஸ். இந்த 6 வகையான தொழில்துறைகளை தவிர்த்து, தொழிலமைப்புகளை தவிர்த்து மற்ற துறைகளுக்கு முன் அனுமதி பெற வேண்டும்ங்கிற அந்த லைசன்ஸ் முறையை முற்றிலுமாக அரசாங்கம் அகற்றிவிட்டது. 6 வகையான தொழில்களுக்கு மட்டுமே அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு பிற வகை தொழில்களை தொடங்குவதற்கான முறையை எளிமைப்படுத்தியது, கட்டுப்பாடுகளை நீக்கியது, தொழிலமைப்புகளை தொடங்குவதற்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்தியது. அந்த 6 வகையான தொழில்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். The 6 non-liberalized industries were drugs and pharmaceuticals, மருந்தாக்கியல், drugs and pharmaceuticals, hazardous chemicals and explosives, ஆபத்து விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள், வெடிமருந்துகள், இது சம்பந்தப்பட்ட தொழில்கள். அது நம்ம அந்த 6 வகை தொழில்களையும் பார்ப்போம். ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல், ஹசார்டியஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ், புகையிலை பொருட்கள், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக், ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். இந்த 6 வகை தொழில்கள். இதில் கூட கரண்ட்லி ஒன்லி 5 இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அண்டர் கம்பல்சரி லைசன்சிங். ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஹேஸ் பீன் லிபரலைஸ்டு. இந்த மருந்தாக்கியல் துறை கூட அந்த துறையில் தொழில்களை தொடங்குவதற்கு கூட முன் அனுமதி தேவையில்லை அப்படின்னு தற்போது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆகவே இந்த அனுமதி பெறக்கூடிய முறை இந்த 5 வகை தொழில்களை தவிர்த்து பிற வகை தொழில்களை செய்வதற்கு முற்றிலுமாக அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகிறது. தொழில் துறையை தொடங்குவதற்கு அரசாங்கம் ஊக்கம் தருகிறது. தென் ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ். ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பான்ஷன், தொழிலை மேம்படுத்தலாம், விரிவுபடுத்தலாம். தொழில்துறை தன்னோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உற்பத்தியை தொடங்குவதற்கும் இது சுதந்திரம் கிடைக்குது, எந்த விதமான தடையும் இல்லை. 2வது, ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஏர்லியர் த கவர்மெண்ட் யூஸ்டு டு ஃபிக்ஸ் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. முன்னாடி பிஃபோர் லிபரலைசேஷன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு தொழில்துறைனா நீங்கள் மேக்ஸிமம் இந்த அளவு தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், உங்களுக்கான மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இவ்வளவு அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த லிமிட்டெல்லாம் லிபரலைசேஷனுக்கு பிறகு கிடையாது. Earlier the government used to fix the maximum limit of production capacity. Now the industries are free to decide their production limits by their own on the basis of requirement of the markets. சந்தையினுடைய தேவைக்கு தகுந்தாற் போல அந்த நிறுவனம் பொருள்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அல்லது குறைந்த அளவில் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அந்த வரையறையெல்லாம், உற்பத்தி அளவு வரையறையெல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இன்க்ரீஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இன்க்ரீஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் small industries. Investment limit of small scale industries. Investment of small scale industries has been raised to rupees 1 crore.
அதாவது சிறிய தொழில் நிறுவனங்களினுடைய முதலீடு என்பது 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. Investment limit in the small scale industries has been raised to rupees 1 crore. So the companies can upgrade their machinery and improve the efficiency. அதனால் சிறிய தொழில் நிறுவனங்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாங்கிறதுனால அந்த நிறுவனங்கள் தங்களோட எந்திரங்களை, மேம்படுத்தப்பட்ட எந்திரங்களை, தரமான எந்திரங்களை தருவிக்கவும் அதை வைத்து உற்பத்தி செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஃபார்ம்ஸ், அந்நிய செலவாணியில் நிறைய மாற்றங்கள். த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம் இன் த எக்ஸ்டர்னல் செக்டார் was made in the foreign exchange market in 1991 as an immediate measure to resolve the balance of payment crisis. The rupee was devalued against foreign currencies. 1991 ஏற்பட்ட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நிதி நெருக்கடிக்காக ரூபாயினுடைய மதிப்பு குறைக்கப்பட்டது. டீவேல்யூடு எகெயின்ஸ்ட் ஃபாரின் கரன்சிஸ், அதாவது இந்திய இந்திய நாணயம் ரூபா பைசாவினுடைய மதிப்பு குறைக்கப்பட்டது. திஸ் லெட் அன் இன்க்ரீஸ் இன் த இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது அந்நிய செலவாணியை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதப்பட்டது. லிபரலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன். லிபரலைசேஷனுங்கிறது தொழில்துறைக்கு மட்டும் லிபரலைசேஷன் கிடையாது. அனுமதிகளை, வரி விகிதங்களை, கட்டுப்பாடுகளை நீக்குவது மட்டும் கிடையாது. லிபரலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் நீக்குவது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவது. By simplifying the procedures for imports and exports, the government wanted to permit the international flow of goods and services, capital, human resources and technology without many restrictions. அதாவது நாடுகளுக்கு இடையில் எளிதாக சரக்கு பரிமாற்றம், சேவை பரிமாற்றம், மனித வளம் மாற்றம், முதலீடு கேபிட்டல், நிதி மாற்றம், இவையெல்லாம் செய்வதற்கு உள்ள தடைகளை, கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. இந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக லிபரலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன், ஏற்றுமதி இறக்குமதி மீதான தடைகள் அனைத்தும் அகற்றப்படுகிறது. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, தென் இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் இருக்குது. ஃபஸ்ட் we shall see the advantages of liberalization. இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய கிடைக்குது. அதாவது தொழில்துறையை தொடங்குவதற்கு, பொருள்களை தயாரிப்பதற்கான எளிமைப்படுத்தப்படும் போது வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய வருகிறது. இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் எ கண்ட்ரி லிபரலைஸ் இட்ஸ் ட்ரேட், இட் வில் மேக் த கண்ட்ரி மோர் அட்ராக்டிவ் அண்ட் இன்வர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வெளிநாடுகளிலிருந்து நிறைய மூலதனம் பெறப்படுகிறது. அதை வச்சு தொழில் செய்கிறாங்க. இன்வர்டு இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் எக்கானமி த்ரூ டிஃப்யூஷன் ஆஃப் மோர் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்டு நாலேஜ். இந்த வெளிநாட்டு மூலதனம் நிறைய வர்றதுனால அதை வச்சுக்கிட்டு நிறைய தொழில்நுட்பம், அப் டு டேட் டெக்னாலஜியை பயன்படுத்தி, நிர்வாகத்தை பயன்படுத்தி நிறைய பொருள்களை, தரமான பொருள்களை தயாரிப்பதற்கும் விற்பதற்கும் ஆன வாய்ப்புகள் கிடைக்கிறது. இன்க்ரீஸ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். அந்நிய செலவாணி மேம்படுத்தப்படுகிறது. ரிலாக்ஸேஷன் இன் த ரெகுலேஷன்ஸ் கவரிங் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹேஸ் பேவ்டு வே ஃபார் ஈஸி டு ஆக்சஸ் ஃபாரின் கேபிட்டல். இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன். நுகர்வு அதிகமாகுது. லிபரலைசேஷன் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் கன்சம்ஷன். அதாவது ஃபாரின் கேபிட்டல் நிறைய கிடைக்கிறதுனால
நிறைய பொருள்களை இங்கே புதிய புதிய பொருள்களை அப் டு டேட் டெக்னாலஜியில் தயாரிக்க முடிகிறதுனால கஸ்டமர்ஸுக்கு நிறைய பொருள்கள் கிடைக்கிது. அவங்க விருப்பப்படுற பொருள்களை வாங்கி கொள்ளலாம். லிபரலைசேஷன் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் கன்சம்ஷன் வித்தின் எ கண்ட்ரி டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஓவர் ப்ரைசஸ். விலையில் ஒரு கட்டுப்பாடையும் உருவாக்குது. த ரிமூவல் ஆஃப் டேரிஃப் பேரியர்ஸ் கேன் லீட் டு லோயர் த ப்ரைசஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். இந்த டேரிஃப்லாம் நீக்கிடுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீக்கிடுறாங்க, வரி விகிதங்களை எல்லாம் அகற்றிடுறாங்க, கட்டுப்பாடுகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. அதனால் எளிதாக பொருள்கள் இங்கு கிடைக்கிறது, குறைந்த விலையில் கிடைக்கிறது. திஸ் வில் பர்டிகுலர்லி எ பெனிஃபிட் டு கண்ட்ரீஸ் ஹூ ஆர் இம்போர்ட்டர்ஸ். இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் குறைந்த விலையில் தரமான பொருள்கள் கிடைக்கிறது. reduction in external borrowings. Liberalization reduces the dependence on external commercial borrowings by attracting more foreign investors. அதாவது கடன்களை தீர்ப்பதற்காக நாம் இந்தியா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் புறவகை பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாரின் கேபிட்டல், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வர்றதுனால, இங்கே புதிதாக தொழில்களை தொடங்குறதுனால உற்பத்தி பெருகி நாட்டு வருமானம் அதிகமாகும். தென் we shall see the disadvantages of liberalization. First one is increase in unemployment. இன்க்ரீஸ் ஆகும். வேலை வாய்ப்பின்மை என்பது அதிகரிக்கக்கூடும். எப்படின்னா, ட்ரேடு லிபரலைசேஷன் ஆஃபன் லீட்ஸ் டு எ ஷிஃப்ட் இன் த பேலன்ஸ் ஆஃப் எக்கானமி. சம் இண்டஸ்ட்ரீஸ் குரோ, சம் டிக்ளைன். லிபரலைசேஷன் மூலமாக எந்த தொழிலில் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த தொழில்களை எல்லாம் நல்ல முறையில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செய்வாங்க. அப்போ சில வகை தொழில்கள் அதிக அளவில் இருக்கும், சில வகை தொழில்கள் முற்றிலுமாக நசிந்து போயிடும், காணாமல் போயிடும். அப்போ அந்த தொழிலமைப்புகளில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களோட வேலை வாய்ப்பு பறிபோகும். சம் இண்டஸ்ட்ரீஸ் மே க்ரோ, சம் மே டிக்ளைன். therefore there may, after structural unemployment from certain industries are closing, lost domestic units. இது ஒரு பெரிய டிமெரிட். லாஸ்ட் டொமஸ்டிக் யூனிட்ஸ். உள்நாட்டில் உள்ள அந்த தொழில் அமைப்புகள் அயல்நாட்டில் உள்ள அந்த நிறுவனங்கள், அயல்நாட்டு நிறுவனங்களோட போட்டி போட முடியாது. அதன் காரணமாக உள்நாட்டில் உள்ள தொழில் அமைப்புகள், தொழிற்சாலைகள் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். With fewer entry restrictions, it has been possible for many entrants to make inroads into the country, which poses a threat and competition to existing domestic units. வெளிநாட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில்களை தொடங்கும் பட்சத்தில் இந்த உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ், இன்க்ரீஸ்டு டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ். எல்லாத்துக்கும் அயல்நாட்டையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஒரு பெரிய டிமெரிட். ட்ரேடு லிபரலைசேஷன் மீன்ஸ் firms will face greater competition from abroad. இந்த லிபரலைசேஷனால் வியாபார நிறுவனம், வணிக நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனங்களோட போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. When competition is not automatically enhanced, it can lead to domination by big institution and has market controlling powers. வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் பெரிய நிறுவனங்களாக, பணபலம் படைத்த நிறுவனங்களாக போட்டியிடக்கூடிய அளவில் இருக்கிறதுனால அவை ஆதிக்கத்தை செலுத்தும். உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அன்பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அன்பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட். ட்ரேடு லிபரலைசேஷன் மே பி டேமேஜிங் ஃபார் டெவலப்பிங் எக்கானமிஸ். வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை உடைய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். which cannot compete against free trade. The trade liberalization often benefits developed countries rather than developing economies. The liberalizationங்கிறது
வளர்ந்த நாடுகளுக்கு தான் பயனுள்ளதாக, லாபகரமானதாக, ஆதாயமிக்கதாக, நன்மை தரத்தக்கதாக இருக்கிறது. வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது குறைவாக கருதப்படுகிறது. தென் இந்த அமர்வில் கடைசியாக இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன், அந்த தாராளமயமாக்கலினுடைய தாக்கம், ஒரு 6 தாக்கம் கொடுத்துருக்காங்க. இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன். The impact of liberalization on Indian economy was well foreseeable with the phenomenal growth. முதல்ல அந்த அந்நிய நாட்டு மூலதனம், அயல் நாட்டு மூலதனம் கிடைக்கிறதுனால, அப் டு டேட் டெக்னாலஜி கிடைக்கிறதுனால, குவாலிட்டி குட்ஸ் கிடைக்கிறதுனால, இங்கே நிறைய உற்பத்தியாகி வேலைவாய்ப்புகள் பெறுகிறதுனால வளர்ச்சி ஏற்படுகிறது. ஃபினாமினல் குரோத்து கிடைக்கிது. த இந்தியன் எக்கானமி பிகம்ஸ் 7th largest among the வேர்ல்டு லீடிங் எக்கானமிஸ். 7வது இடத்துல உலக நாடுகள் வரிசையில் வளரும் நாடுகள் பட்டியலில் 7வது இடத்துல இந்தியா இருக்கிறது, வளர்ச்சி பெறுகின்ற நாடாக இருக்கிறது. லிபரலைசேஷன் ஹேஸ் ஓப்பன்ட் அப் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட் அண்ட் இன்க்ரீஸ்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய வருகிறது. A new market for various goods came into existence and resulted not only in urban but also in rural development. உள்ளூர் வளர்ச்சிக்கு கூட, ரூரல் டெவலப்மெண்ட்டு கூட நிறைய பொருள்கள், புதிய பொருள்கள், நம்ம நினைத்திராத பொருள்கள்லாம் உருவாக்கப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. அர்பன்லேருந்து ரூரல் வரைக்கும் அந்த பொருள்கள் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் லிபரலைசேஷன் இட் பிகம் வெரி ஈஸி டு அப்டைன் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் ஃபார் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ். வணிக நிறுவனங்கள் தங்களோட நிறுவனத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காக வங்கிகளில் மிக எளிதாக கடன் தொகை பெற முடிகிறது. ஃபாரின் கொலாபரேஷன் இஸ் த லேட்டஸ்ட் அவுட்கம் ஆஃப் லிபரலைசேஷன். ஃபாரின் கொலாபரேஷன், அயல்நாடும் உள்நாடும் இணைந்து, அயல்நாட்டில் உள்ள தொழில் முனைவோரும் உள்நாட்டில் உள்ள தொழில் முனைவோரும் இணைந்து தொழில் தொடங்குவதற்கு, தொழிலை செயல்படுத்துவதற்கு ஒரு புதிய அமைப்பு முறை, ஃபாரின் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு முறையானது லிபரலைசேஷன் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. A number of multinational companies started operating worldwide including India. பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய இந்தியாவுக்கு வந்திருக்கு. அவை பொருள்களை தயாரித்து விற்க வந்திருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.